விவசாயிகளுக்கு வணக்கம். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா சம்பா நெல் ரகங்கள் பற்றி தான் பார்க்க போகிறோம். சம்பா நெல் ரகங்கள் நிறையா விவசாயிகள் நிறையா விதமான ரகங்கள் பண்ணிகிட்டு இருப்பாங்க. ஆனால் நம்ம ஒரு குறிப்பிட்ட சில ரகங்கள் மட்டும் சொல்ல போகிறோம். இந்த ரகங்கள் எல்லா மாவட்டங்களுக்கும் எல்லா காலநிலைகளுக்கும் ஏற்று வளரக்கூடிய நெல் ரகங்கள் பற்றி தான் சொல்ல போகிறோம். முக்கியமாக இந்த பருவத்தில் எலினோ அப்படிங்கிற இருக்கிறதுனால கிளைமேட் சேஞ்ச் வந்திருக்கிறதுனால அதிகப்படியான மழை பெய்யலாம், இல்லை மழை இல்லாமல் ஃபுல் அண்ட் ஃபுல் வறட்சி ஆகலாம். அந்த மாதிரி நிறையா பிரச்சனைகள் இருக்குங்கிறாங்க. இதுலேயும் வறட்சியானாலும் தாங்கி வளரக்கூடியதாக இருக்கட்டும், அல்லது மழை பெஞ்சாலும் அந்த கிளைமேட் சேஞ்சிலையும் வளரக்கூடிய குறிப்பிட்ட சில ரகங்கள் இருக்குது. அந்த ரகங்கள் பற்றியும் பார்க்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரையும் பாருங்கள். நம்ம விவசாய பிக்சம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. சம்பா நெல் ரகம் அப்படின்னு எடுத்துக்கிட்டாவே முதல்ல நிறையா விவசாயிகள் நோட் பண்ணுறது அது நெல்லோட வயசு. எந்த ரகமாக இருக்கட்டும் அதோட வயசு மினிமம் 130லேருந்து 150 நாள் 160 நாள் வயசு கொண்ட நெல் ரகங்கள் மட்டும்தான் மேக்ஸிமம் இந்த சம்பா பருவத்தில் பயிர் பண்ணுவாங்க. ஏன்னா இந்த சம்பா பருவத்தில் நீண்ட கால பயிர்கள் பண்ணும்போது தான் மகசூல் அதிகமாக கிடைக்கும். அதே மாதிரி பின்னாடி மழையோட அளவு பின்னாடி தான் காலம் போக போக தான் பார்த்திங்கன்னா பயிர் நடவு நட்டு கொஞ்ச நாள் கழித்து தான் மழையோட அளவு அதிகமாக இருக்கும். அந்த மழையை தாங்கி அதுக்கப்புறம் நமக்கு அறுவடைக்கு வரும்போது மழை இல்லாமல் இருக்கும். அதனால் அந்த தைப்பட்டத்தில் அறுவடை பண்ணுற மாதிரி தான் நெல் ரகங்கள் கண்டிப்பாக சூஸ் பண்ணுவாங்க. அந்த மாதிரி ரகங்கள் பற்றி தான் பார்க்க போகிறோம். முக்கியமாக நம்ம பார்க்கக்கூடிய ரகங்களில் குண்டு நெல்லும் இருக்கும், சன்னா நெல்லும் இருக்கும். ரெண்டு ரகத்தை பற்றியுமே பார்க்க போகிறோம். மேக்ஸிமம் நல்லா மகசூல் கொடுக்கக்கூடிய ரகமாகவும், அதுக்கு அடுத்து கிளைமேட் சேஞ்ச் இந்த பருவநிலை மாற்றங்கள் வந்தாலும் அதை தாங்கி வளரக்கூடிய ரகங்களாகவும் பார்க்க போகிறோம். அந்த மாதிரி ரகங்கள் எதுன்னு சொல்லும் போதே கரெக்டாக சொல்லுவோம். அதுக்கப்புறம் கலர் நிலம், ஒவ்வொரு நிலம் இந்த மாதிரி நிலங்களில் பயிர் பண்ணக்கூடிய ரகங்களும் இருக்குது. அந்த மாதிரி ரகங்கள் எது அப்படிங்கிறத அதையுமே டீட்டெயிலாக சொல்லிடுவோம். அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். முதல்ல பார்க்க இருக்கிற ரகம் ADT 51. இதோட கலப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா BPT × ஒயிட் பொன்னி. இதோட கலப்பு தான் ADT 51. இதோட வயசு 155லேருந்து 160 நாள் வயசு கொண்டது. இது சம்பா பட்டத்துக்கு ஏற்ற நெல் ரகம். இதோட மகசூல் ஒரு ஹெக்டருக்கு 6533 கிலோ வரைக்கும் ஒரு ஹெக்டருக்கு மகசூல் கிடைக்கும். இது டெல்டா மாவட்டங்களில் அதிகமாக பயிர் பண்ணுவாங்க. அதிகமாக தண்ணி நிற்கிற ஏரியாக்களில் இந்த மாதிரி பகுதிகளில் இந்த நெல் ரகம் அதிகமாக பயிர் பண்ணுவாங்க. இந்த சம்பா பட்டத்துக்கு ஏற்ற நெல் ரகம் அப்படின்னு சொல்லலாம். ஓரளவுக்கு நல்ல மகசூல் கிடைக்கக்கூடியது. நெல் சாயுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா நீங்கள் அதிகப்படியான நைட்ரஜன் யூரியா சத்து உள்ள உரங்கள் போடாதீங்க. மழை பெஞ்சுன்னா யூரியா சத்து உரங்களே சுத்தமாக குறைச்சிருங்க. ஏன்னா ஒயிட் பொன்னி கலப்பு இருக்கிறதுனால கண்டிப்பாக பயிர் ரொம்ப விளைஞ்சுன்னா சாயறதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. அடுத்து நம்ம பார்க்க இருக்கிறது ADT 52. இந்த ரகத்தோட கலப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா CR 1009 ADT 49. இதோட கலப்பு தான் ADT 52. இதோட வயசு 145லேருந்து 150 நாள் வயசு கொண்டது. இதுவும் சம்பா பட்டத்துக்கு ஏற்ற ரகம். இதோட மகசூல் ஒரு ஹெக்டருக்கு 6050 கிலோ வரைக்கும் மகசூல் கிடைக்கும். நெல் சாயுமானு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக நெல் சாயாது. அதே மாதிரி அடுத்து நம்ம பார்க்க இருக்கிற ரகம் ADT 54. இதோட கலப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா இம்ப்ரூவ்டு ஒயிட் பொன்னி ப்ளஸ் பாஸ்மதி. இதோட கலப்பு தான் ADT 54. இதோட வயசு 130லேருந்து 135 நாள் வயசு கொண்டது. இது சம்பாவில் பண்ண முடியாது. சம்பாவுக்கு அப்புறம் லேட் சம்பாவுக்கு அடுத்து பண்ணுவாங்க. அந்த பட்டத்தில் பயிர் பண்ணலாம். அது சம்பா, தாளடி இந்த பட்டங்களில் இந்த நெல் ரகம் தாராளமாக பயிர் பண்ணலாம். இதோட மகசூல் ஒரு ஹெக்டருக்கு 6307 கிலோ வரைக்கும் மகசூல் கிடைக்கும். இது சன்னா நெல் ரகம். நெல் சாயுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இந்த ஒயிட் பொன்னியோட கலப்பு இருக்கிறதுனால நெல் சாயறதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. கண்டிப்பாக யூரியா உரங்களை கம்மியாக போடுங்க. மழை பெஞ்சுன்னா கண்டிப்பாக யூரியா உரங்களே காமிக்காதீங்க. யூரியா உரங்கள் ஆரம்பத்தில் கொடுக்குறதோட அதுக்கப்புறம் இடைப்பட்ட இதுகளெல்லாம் யூரியா சத்துக்களை ரொம்ப குறைச்சி போடுங்க. ஏன்னா மழை தண்ணியில் யூரியா சத்து இருக்கும். நீங்களே யூரியா போட்டிங்கன்னா ரொம்ப வளைஞ்சுன்னா கண்டிப்பாக சாஞ்சிரும். சாஞ்சிச்சுனாவே நமக்கு பாதி மகசூல் போயிடும். அடுத்து நம்ம பார்க்க இருக்கிற ரகம் ADT 60. இந்த ரகத்தோட வயசு 130லேருந்து 135 நாள் வயசு கொண்டது. இது தாளடி பட்டத்துக்கு ஏற்ற ரகம். லேட் சம்பா அல்லது தாளடி இந்த பட்டத்தில் இந்த நெல் ரகம் தாராளமாக பயிர் பண்ணலாம். இதோட மகசூல் 6028 கிலோ வரைக்கும் ஒரு ஹெக்டருக்கு மகசூல் கிடைக்கும். இது சன்ன நெல் ரகத்தை விட கொஞ்சம் பெருசாக இருக்கும். ஆனால் DNC இதுகளெல்லாம் போட்டிங்கன்னா இது சன்ன நெல் ரகத்தில் தான் இருப்பாங்க. சாப்பாட்டை விட இது சாப்பாட்டுக்கு யூஸ் பண்ணுற ரகத்தை விட இது கொஞ்சம் அரிசி கொஞ்சம் பெருசாக இருக்கும். ஆனால் அது DNC DPCயில் போடும்போது சன்ன நெல் ரகத்திலே எடுத்துக்கலாம். இதுவும் சாயுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக சாயறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. மேக்ஸிமம் மழை காலங்களில் பண்ணுறதுனால கொஞ்சம் நைட்ரஜனை கம்மியாகவே போட்டு. அடுத்து நம்ம பார்க்க இருக்கிற ரகம் CO 59. இந்த நெல் ரகத்தோட கலப்பு இம்ப்ரூவ்டு ஒயிட் பொன்னி × அப்போ. இதோட கலப்பு தான் CO 59. இதோட வயசு 130லேருந்து 135 நாள் வயசு கொண்டது. இதுவும் சம்பா பட்டத்துக்கு ஏற்ற நெல் ரகம். இதோட மகசூல் ஒரு ஹெக்டருக்கு 5867 கிலோ வரைக்கும் மகசூல் கிடைக்கும்.
இது வந்து சன்னா நெல் ரகம். நெல் சாயுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக வந்து சாயறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இதுக்கும் வந்து நைட்ரஜன் அளவு வந்து கம்மியாக போடுங்க. அடுத்து நம்ம பார்க்க இருக்கிற ரகம் வந்து கோ 56. இந்த ரகத்தோட வயசு எவ்வளோ? 135லேருந்து 140 நாள் வயசு கொண்டது. இதுவும் வந்து லேட் சம்பா தாளடி இந்த பட்டங்களுக்கு வந்து ஏற்ற நெல் ரகம். இதோட மகசூல் வந்து ஒரு ஹெக்டருக்கு 6372 கிலோ வரைக்கும் மகசூல் கிடைக்கும். நெல் பார்த்தீங்கன்னா சன்னா நெல் ரகம் தான். நெல் சாயுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா நெல் வந்து பெரிய அளவில் சாயறதுக்கான வாய்ப்புகள் இல்லை. ஆனால் நைட்ரஜன் சத்தை வந்து கம்மியாக போடுங்க. ஆனால் இந்த பட்டங்களுக்கு வந்து சம்பா பட்டத்துக்கு இது ஏற்ற நெல் ரகம். அடுத்து நம்ம பார்க்குற ரகம் வந்து TRY 3, திருச்சி 3 அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த நெல் ரகம் கிடைச்சாலும் தாராளமாக வாங்கி பயன்படுத்துங்க. இந்த நெல் ரகத்தோட வயசு வந்து 135 நாள்லேருந்து 140 நாள் வயசு கொண்டது. இதுவும் வந்து லேட் சம்பா தாளடி இந்த பட்டங்களுக்கு வந்து பயிர் பண்ணலாம். இதோட மகசூல் வந்து 6050 கிலோ வரைக்கும் ஒரு ஹெக்டேருக்கு வந்து மகசூல் கிடைக்கும். இதுவும் வந்து சன்னா நெல் ரகம். அதே மாதிரி வந்து இந்த நெல் ரகம் வந்து கலர் ஓர் நிலங்களுக்கு வந்து ஏற்ற நெல் ரகம். திருச்சி 1, திருச்சி 2, திருச்சி 3 இதில் எது கிடைச்சாலும் வந்து நீங்கள் வந்து வாங்கி பயன்படுத்தலாம். ஆனால் சம்பா பட்டத்துக்கு இந்த நெல் ரகம் தான் பயன்படுத்தப்படும். குறுவை பட்டத்துக்கு வந்து திருச்சி 1, திருச்சி 2 அது பயன்படுத்தலாம். திருச்சி 3 வந்து சம்பா பட்டத்துக்கு வந்து ஏற்றது. இந்த கலர் நிலம், ஓர் நிலம், நிலத்தில் வந்து உப்பு படிஞ்ச மாதிரி இருக்குது, எங்கள் நிலத்தில் வந்து இந்த குறுவை பட்டத்தில் எந்த பயிர் வச்சாலும் அப்படியே கரைஞ்சிக்கிட்டே போகுது, அந்த மாதிரி நிலங்களுக்கு வந்து இந்த திருச்சி 3 வந்து சம்பா பட்டத்துக்கு தாராளமாக பயிர் பண்ணலாம். உங்கள் நிலம் கலர் நிலம், ஓர் நிலமாக இருந்தாலும் அதில் தாங்கி வளரக்கூடிய நெல் ரகம் வந்து இந்த திருச்சி 3 நெல் ரகம். இப்போ நம்ம பார்த்த நெல் ரகங்கள் எல்லாமே பார்த்திங்கன்னா சம்பா பட்டத்தில் பயிர் பண்ணக்கூடிய நெல் ரகம். இதுலேயும் வந்து இன்னும் ஒரு 7 விதமான ரகங்கள் இருக்குது. அதை வந்து அடுத்த வீடியோவில் பார்ப்போம். ஏன்னா அதை வந்து முழுமையாக வந்து சொல்லிட்டு போனோம்னா வீடியோ ரொம்ப லென்த்தாக போகும். அடுத்த வீடியோவில் வந்து அடுத்து முக்கியமான ரகங்கள், அந்த ரகங்களும் பார்த்திங்கன்னா கிளைமேட் சேஞ்சிலே தாங்கி வளரக்கூடிய ரகங்கள், அந்த மாதிரி ரகங்கள்லாம் இருக்குது. அதை பற்றி அடுத்த வீடியோவில் பார்ப்போம். இந்த ரகங்கள் எல்லாத்துலேயுமே வந்து நம்ம நோய் எதிர்ப்பு சக்தி பற்றி பெருசாக சொல்லியிருக்க மாட்டோம். நோய் எதிர்ப்பு சக்தி, பூச்சி எதிர்ப்பு அதெல்லாம் வந்து இருக்குது தான். ஆனால் வந்து நம்ம அந்த கிளைமேட்டுக்கு ஏற்ற மாதிரி வந்து இந்த பூச்சியோட பாதிப்பு வராது அப்படின்னு போட்டிருப்பாங்க. ஆனால் முழுமையாக வந்து இந்த பூச்சி பாதிப்போ நோய் பாதிப்போ வந்து பெரிய அளவில் கண்ட்ரோல் ஆகுறதில்ல. அதனால் கம்பல்சரி வந்து பூச்சி நோய்க்கு வந்து கம்பல்சரி முதல் மருந்து, 2ஆம் மருந்து, 3ஆம் மருந்து அது கம்பல்சரி கொடுத்து தான் ஆகணும். நீங்கள் அதை வந்து ரெசிஸ்டண்ட்டாக இருக்குது அப்படின்னு சொல்லி அடிக்காமே விட முடியாது. ஏன்னா வந்து அதை நம்ம அதில் ஏமாறுறதுனால கடைசியாக வந்து நமக்கு மகசூல் பாதிப்பு நிறையா ஏற்படுது. ரெசிஸ்டண்ட் இருக்கோ இல்லையோ நமக்கு வந்து அந்த முதல் மருந்து, 2ஆம் மருந்து, 3ஆம் மருந்து கம்பல்சரி வந்து அந்த டைமிங்க்கு ஏற்ற மாதிரி வந்து மருந்து அடிச்சுங்க. அதை பற்றி வந்து நம்ம வந்து அடுத்த வீடியோவில் பார்ப்போம். சரி விவசாயிகளே, அடுத்த பாகத்தை வந்து அடுத்த வீடியோவில் அடுத்த இருக்க ஒரு 7 ரகங்கள் இருக்குது, அதை பற்றி பார்ப்போம். அதுக்கப்புறம் குண்டு நெல்லில் பெஸ்ட்டான வெரைட்டி, சன்னா நெல்லில் பெஸ்ட்டான வெரைட்டி, அதை பற்றியும் அடுத்த வீடியோவில் பார்ப்போம். சரி விவசாயிகளே, நான் சொன்ன தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் நம்புகிறேன். நம்ம விவசாய பிக்ஷன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. நன்றி விவசாயிகளே, வாழ்க தமிழ்.